தாய் வீடு ஜூன் மாத இதழ் 2026. முலையறு காதை பெண் துயர பெருங்கதை பாகம் 16. எழுத்துருவாக்கம் மா. சித்திவிநாயகம். குரல் வடிவம் கு. பிரபு. அலையின் கொடும் சீற்றம் அந்த மரப்பலகையை தூக்கி தூக்கி எறிந்தது. அந்த கொடிய அலைகளின் சீற்றத்திலும் கணேசனின் கைகள் தன் காதலி செண்பகத்தின் கையை இறுக்கமாக பிடித்திருந்தன. கங்காணியின் சூழ்ச்சிகளும் சொந்த இனத்தின் துரோகங்களும் வெள்ளைய பார்ப்பரிய வெறியும் அவர்களை கப்பலிலே இருந்து இந்த நடுக்கடலிலே குதிக்க பண்ணியிருந்தன. அவருடைய உடல் குளிர்ந்து நடுங்கியது. மூளைக்குச் செல்லும் சுவாச காற்று குறையத் துவங்கியது. மெல்ல மெல்ல அவனுடைய கண்கள் மூடின. இருள் சூழ்ந்தது. ஆனால் அடுத்த நொடி ஒரு விசித்திரமான மாற்றம் அவனுள் நிகழ்ந்தது. அவன் கண்கள் திறக்கவில்லை. ஆனால் அவனால் எல்லாவற்றையும் பார்க்க முடிந்தது. அவன் உடல் மரப்பலகையிலே கிடந்தாலும் அவன் வானத்திலே வெகு லேசாக மிதந்து கொண்டிருந்தான். கீழே கடலின் நிலப்பரப்பில் செண்பகத்தின் உடலும் அவனுடைய சொந்த உடலும் அலைகளால் அலைக்கழிக்கப்படுவதை அவன் கண்டான். பூமி பிரபஞ்ச வெளியிலே உருண்டையாய் சுற்றி கொண்டிருந்தது. நான் இறந்து விட்டேனா? அவனது சிந்தனை ஒளியை விட வேகமாக இருந்தது. அவன் உடல் ஓர் ஒளிக்கீற்றாக மாறியிருந்தது. மனிதர்கள் காலம் காலமாக சொல்லும் மரணத்திற்கு பின் ஆன்மா உடலை விட்டு பிரிதல் என்ற ஆன்மீக கதை இப்போது அவனுக்கு முற்றிலும் அறிவியல் பூர்வமாக விளங்கத் தொடங்கியது. நான் இறந்து போய்விட்டேனா என அவன் தன்னைத்தானே மீண்டும் கேட்டுக்கொண்டான். உண்மையைச் சொன்னால் மனிதர்கள் இந்த பூமியிலே ஒரு வாடகைக்கு தங்கியிருக்கும் அகதிதான். பிறக்கும் போது தாய் வயிற்றிலே இருந்து வெளியேற்றப்பட்டு பூமியிலே தஞ்சம் புகின்றான். இங்கே கொஞ்ச நாள் விசா கிடைக்கின்றது. அதன் பின் நான் என்று ஆடிய உடலை அழித்துவிட்டு ஆன்மாவாகி இல்லாதொழிகின்றான். நான் என்பது யார்? உடலா ஆன்மாவா? ரமணர் கேட்ட கேள்வி இற்றைவரை விடையறியா கேள்வி. ஆன்மாவாகி நிற்கும் கணேசனால் இப்போ அதை அறிய முடிகின்றது. நாம் மற்றவர்களை நம்மிடமிருந்து வேறானவர்களாக பார்க்கின்றோம். ஆனால் உண்மையிலே இருப்பது ஒரே ஒரு ஆன்மாதான். மற்றவர்களுக்கு செய்யும் உதவி நம்முடைய ஆன்மாவுக்கே நாம் செய்யும் உதவி என்று நாம் என்றும் எண்ணுபவர்கள் அல்ல. நாம் எதை உலகிற்கு தருகின்றோமோ அதுவே பல மடங்கு நம்மிடம் திரும்பி வரும் என்பதை அன்பு காட்டினால் அன்பு கிடைக்கும், உதவி செய்தால் உதவி கிடைக்கும், கோபமெனில் கோபமே கிடைக்கும். நான் கொடுக்கின்றேன் என்ற அகந்தையை நீக்கிவிட்டு எந்தவித எதிர்பார்ப்புமின்றி பிறருக்கு உதவுவதே உண்மையான புண்ணியம் என்பதை வானில் ஆன்மாவாக போன பின்புதான் கணேசனாலும் புரிய முடிந்தது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதை நாம் எத்தனை பேர் அறிவார்த்தமாக புரிந்து வைத்துள்ளோம். மனித உடல் என்பது வெறும் அணுக்களின் தொகுப்பு மட்டுமே. அந்த அணுக்களை இயக்கும் ஆற்றல் ஒருபோதும் அழிவதில்லை. வெப்ப இயக்கவியலின் முதல் விதி அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இவ்வுலகில் ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. அதை ஒரு வடிவத்திலே இருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாற்ற மட்டுமே முடியும். அவனுடைய உடலின் மின் வேதி ஆற்றல் இப்போது பிரபஞ்சத்தின் அலை வரிசையோடு கலந்திருந்தது. வானத்தில் மிதந்தபடி அவன் தன் உடலை உற்று நோக்கினான். மூளை முற்றிலும் செயலிழக்கு முன் நடக்கும் இறுதி வித்தையை அவன் உணர்ந்தான். அறிவியல் பூர்வமாக மனித மூளை சாகும் போது என்டோபியன்கள் மற்றும் DMT போன்ற ரசாயனங்களை அதிக அளவில் சுரக்கின்றது. இது மனிதருக்கு ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. தான் உடலை விட்டு வெளியேறி மிதப்பது போன்ற உணர்வு இதனால் தான் ஏற்படுகிறது என்பதை அவன் வாசித்திருக்கவில்லை. ஆனால் அவன் தன் நண்பன் குமார் என்றோ உண்மையைப் போல சொன்ன கதையை நினைத்து கொண்டான். ஒரு நாள் உடலை விட்டு போன ஆன்மாவாகி என்னைப் போல நீயும் உன்னை பார்க்கின்ற போதுதான் அதன் உண்மையை உணர்வாய் என்கின்ற காட்சியை இப்போது காண்பதை எண்ணி வியந்தான். கீழே கடல் பரப்பில் ஒரு வித்தியாசமான காட்சி தெரிந்தது. அவர்களை தாங்கி இருக்கும் பலகையை சுற்றி பல கூளக்கடாக்கள் கடல் நீரிலே வட்டமிட்டும் நீந்தியும் கொண்டிருந்தன. அவை மீனை வேட்டையாடவோ பலகையில் இருந்தவர்களை கொல்லவோ வரவில்லை. மாறாக அந்த பறவைகள் செண்பகத்தின் உடலையும் கணேசனுடைய உடலையும் அலைகளிலே மூழ்கி விடாமல் தங்கள் சிறகுகளாலும் அலகுகளாலும் தாங்கி பிடிப்பது போல கூட்டமாக உதவின. அவைகள் மரப்பலகையோடு அவர்களை கூட்டமாக கரையை நோக்கி நகர்த்தி கொண்டிருந்தன. இயற்கையின் படைப்பு எவ்வளவு அற்புதம்! விலங்குகளுக்கு 5 அறிவு என்கின்ற விந்தை மனிதர்களை காப்பாற்றும் டொல்பின்களும் இந்த கூளக்கடாக்களும் எத்தனை அறிவார்ந்தவை! மனிதர்களின் துரோகத்தால் கடலிலே தத்தளித்த இவர்களை 5 அறிவு பறவைகள் காப்பாற்ற முயல்கின்றன. ஒளியாய் நின்ற அவனது ஆன்மா பூமியின் காந்த புலத்தையும் பறவைகளின் மூளையிலே உள்ள கிரிப்டோகிராம்
பரிணாமம் என்ற புரதத்தையும் கண்டது. அந்த பறவைகள் அலையின் நகர்வையும் இவர்களின் உடலின் வெப்பத்தையும் கூட துல்லியமாக கணித்து செயல்பட்டுக் கொண்டிருந்தன. ஆன்மீகம் இதைத்தான் தேவ தூதர்கள் என்றும் கடவுள் என்றும் சொல்லுகின்றனவா? ஆனால் அறிவியல் இதை பரிமாண கூட்டுறவு என்று சொல்லுமா? கணேசனின் ஆன்மா கட்டற்று சிந்தித்தது. கணேசனின் ஆன்மா இப்போது மனித பிறப்பிற்கும் ஆவி உலகத்திற்கும் இடையிலே தத்தளித்துக் கொண்டிருந்தது. இதை இயற்பியல் குவாண்டம் சூப்பர் பொசிஷன் என்பதை அவன் ஆன்மா இப்போது உணர்கின்றது. அவன் ஒரே நேரத்தில் உயிருடனும் இருக்கின்றான், அதே நேரத்தில் இறந்தும் இருக்கின்றான். அவனால் கடந்த காலத்தையும் பார்க்க முடியும், நிகழ்கால எதிர்காலங்களையும் தரிசிக்க முடியும். அவர்களுக்கு ஆதிக்க மனிதர்கள் காலம் காலமாக இழைக்கப்பட்ட வரலாற்று துரோகத்தின் காட்சிகள் அத்தனையும் அவன் நினைவெடுக்கிலே ஓடின. சாதி பிரித்த வர்ணாசிரம கொடூரம், பெண்களை சட்டை அணிய விடாத பார்ப்பனிய அதிகாரம், வெள்ளையர்களுக்கு தம்மினத்தையே சுய லாபத்திற்காக விற்கின்ற துரோகிகள், மதங்களாய் இனங்களாய் சாதிகளாய் மொழிகளாய் பிரிந்து அழிகின்ற போர்கள், இவர்களை கடலிலே தவிக்கவிட்ட ஆதிக்க பேய்கள் என அனைத்தும் அணுக்களின் பதிவுகளாக பிரபஞ்சத்திலே அலைந்து கொண்டிருப்பதை கணேசனின் ஆத்மா உணர்ந்தது. இவை பூமியை விட்டு ஒருபோதும் போகப் போவவை அல்ல. மறுபடி இவை மனித விந்துக்களில் ஒட்டி பூமியை போர்க்களமாக்க துடிப்பவை. இனி பிறந்து வரப்போகின்ற ஸ்டூவர்ட் ஹேம்ராஃப் மற்றும் ரோஜர்ஸ் பென்டாஸ் ஆகிய விஞ்ஞானிகளின் ஓக்கியோ கோட்பாடு எனப்படும் மனித உணர்வு எவ்வாறு உருவாகுகின்றது என்பதை விளக்கும் அறிவியல் கருதுகோள் அத்தனையும் ஆன்மாவாக கணேசனுக்கு இப்பவே புரிந்தது. மனித மூளையின் மைக்ரோ டியூப்ளுக்குள் இருக்கும் குவாண்டம் தகவல்தான் மனிதனின் ஆன்மா. உடல் அழியும் போது இந்த தகவல்கள் பிரபஞ்சத்திலே உள்ள அனைத்து அணுக்களிலும் கசிந்து விடுகின்றன. கணேசன் இப்போது ஒரு தனி மனிதன் அல்ல, அவன் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி, எங்கோ இனி பிறக்கப் போகின்ற விந்து. கணேசன் ஆன்மாவாக அனைத்தையும் உணர்கின்ற தருணம் அது. கீழே செம்பகம் இன்னும் சுவாசித்துக் கொண்டிருந்தாள். அவளது இதயத் துடிப்பு படிப்படியாக குறைந்து நிமிடத்திற்கு 30 முறை மட்டுமே துடித்தது. அவளது உடல் ஹைப்பர்தெர்மியா என்ற கடுமையான குளிர்நிலைக்கு சென்றிருந்தது. இன்னும் சில மணிகளில் அவளும் ஆன்மாவாகப் போகின்றாள். கூளக்கடாக்கள் திடீரென்று சத்தமிட்டன. அவை கடலின் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி தன் சிறகுகளை அசைத்தன. சொண்டுகளால் அந்த மரப்பலகையிலே சிக்குண்ட மனிதர்களை தள்ளின. வானத்திலே இருந்து பார்த்த கணேசனுக்கு அத்தனையும் தெரிந்தது. ஆனால் அவனால் எதுவுமே உதவ முடியா ஒளி அவன். இப்படித்தான் கடவுளும் இருக்கின்றாரா? கண்களால் நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டு கைகால் இல்லாமல் எவருக்கும் உதவ முடியாமல் தவிக்கின்ற இந்த ஆன்மா கொடியதாக கணேசனுக்கு பட்டது. தூரத்திலே ஒரு பெரிய கரை தெரிந்தது. அந்த கரையிலே இருந்து பார்த்த மனிதர்களுக்கு பறவைகள் வட்டமிடுவது ஒரு விசித்திரமான அறிகுறியாக தெரிந்தது. அவர்கள் அந்த பலகையிலே கிடந்த மனிதர்களை கண்டு கரைக்கு இழுத்து வந்தார்கள். கணேசனின் ஒளிக்கீற்றான ஆன்மா இப்போது ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருந்தது. பிரபஞ்சத்தோடு அணுவாகி முழுமையாக கலந்து விடுவதா, அல்லது மீண்டும் அந்த சிதைபடாத மனித உடலுக்குள் செல்வதா? செண்பகத்தின் கைகள் பலகையை இன்னும் தளர்த்தாமல் பிடித்திருந்த அந்த அன்பு அவனது ஆன்ம ஒளி பெற்று குவாண்டம் ஆற்றலை ஈர்த்தது. குவாண்டப் பிணைப்பு தூரத்தாலே அழியாதது, காதலை பிரிக்காதது. அவனது ஆன்மாவும் செண்பகத்தின் ஆன்மாவும் பிரபஞ்ச விதிகளாலே பிணைக்கப்பட்டிருந்தன. அந்த தீவு மனிதர்கள் அவர்கள் உடலை இழுத்து வந்து கரையிலே போட்டபடி, இவனுக்கு இன்னும் நாடித்துடிப்பு அடங்கவில்லை, சூடிருக்கின்றது, உடனே முதலுதவி கொடுங்கள் என்று கத்தினான் ஒருவன். அவர்கள் அவனது நெஞ்சிலே அழுத்தி செயற்கை சுவாசம் கொடுத்தனர். மூளைக்கு மீண்டும் ஆக்சிஜன் பாயத் தொடங்கியது. செயலிழந்த உறுப்புகள் மீண்டும் இயங்கத் தொடங்கின. வானத்திலே மிதந்த அந்த ஒளிக்கீற்று ஒரு பெரிய ஈர்ப்பு விசையால் இழுக்கப்பட்டு மீண்டும் அந்த உடலுக்குள் சுருங்கியது. கணேசன் பலத்த அதிர்ச்சியோடு கண்களை திறந்தான். வாயிலே இருந்து கடல் நீரை இருமித் துப்பினான். அவனது கண்கள் முதலிலே தேடியது செண்பகத்தைத்தான். அவளும் மாற்றுடைகள் உடுத்தப்பட்டு சூடான சாக்காலே போர்த்தப்பட்டு படுக்க வைக்கப்பட்டிருந்தாள். அவளது சுவாசம் சீராக இருந்தது. அவர்கள் தப்பித்து விட்டார்கள். வெள்ளைய ஆதிக்கம் அவர்களை கொல்ல நினைத்தது. ஆனால் இயற்கை கூளக்கடாக்களாகி அவர்களை காப்பாற்றின. ஊர் மக்கள் பேசிக்கொண்டார்கள். இவர்கள் பிழைத்தது ஓர் அற்புதம், கடவுள்தான் காப்பாற்றினார். கணேசன் புன்னகைத்துக் கொண்டான். மனிதர்கள் அறியாததைத்தான் அற்புதம் என்றும் ஆன்மா என்றும் சொல்லுகின்றார்கள். ஆனால் மரணத்தின் விளிம்பில் அவன் கண்டது முற்றும் உணர்ந்த தூய அறிவியல். மரணம் என்பது முடிவல்ல, அது ஆற்றலின் வடிவ மாற்றம் மட்டுமே.
இந்த பூமியின் துரோகங்கள் தற்காலிகமானவை, ஆனால் காதலும் பிரபஞ்சத்தின் விதிகளும் என்றுமே அழியாதவை என்பதை உணர்ந்தபடி கணேசன் செண்பகத்தின் கைகளை மீண்டும் இறுக்கமாக பற்றிக் கொண்டான். தொடரும். நன்றி.